வெல்கம் டு ஷாம்ஸ் குக்கிங். இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பனியாரம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு அரிசி எப்படி ஊற வைக்கிறதுன்னு சொல்கிறேன். இது வந்து 1:1 மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். பச்சரிசியும் நம்ம இட்லிக்கு ஊற வைக்கிற புழுங்கரிசியும் எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே ஒன்றா ஊற போட்டுக்கலாம். நீங்கள் 1 டம்ளர் ரைஸ் எடுத்திங்கன்னா பச்சரிசி 1 டம்ளர், புழுங்கரிசி 1 டம்ளர். இதுக்கு வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணணும். 2 டம்ளருக்கு வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணால் போதும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். அரிசி உளுந்தையும் ஒன்றா ஊற போட்டுட்டு வெந்தயத்தை தனியாக ஊற வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊறிடணும். ஊறினதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி நான் நாள் நைட்டே புளிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இனிப்பு பணியாரத்துக்கு வந்து ஒரு கட்டி வெல்லம் எடுத்து இந்த மாதிரி உடச்சி அதில் ஒரு ஏலக்காயும் தட்டி போட்டு இந்த மாதிரி நல்லா பாகு கரைச்சி வச்சுருக்கேன் கெட்டியாக. இப்போ இதை வந்து மாவு கூட கலந்துடலாம். பாகு வந்து ரொம்ப தண்ணியாக காய்ச்சி வேணாம், கெட்டியாகவே காய்ச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அப்புறம் மாவு ரொம்ப தண்ணியாயிரும். இனிப்பு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நான் மாவில் வந்து ஆல்ரெடி உப்பெல்லாம் போட்டு தான் கரைச்சி வச்சுருக்கேன். அதனால் உப்பு போடலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம வெள்ளைப்பாக காய்ச்சும் போது ஏலக்காய் சேர்க்குறதோட கொஞ்சமாக சுக்கு இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஏலக்காய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சுக்கு இருந்தாலும் கொஞ்சமாக நுணுக்கி அதில் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் வாசம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து காரத்துக்கு வந்து ஒரு பேனில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு கடலைப்பருப்பு வந்து ஒரு பொன்னிறமாக வதங்கிடணும். இந்த ஸ்டேஜில் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஒரு 2 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் சிகப்பு மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வரமிளகாயில் பச்சை மிளகாயிலேயே ரெட் கலராக இருக்கும், ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக நான் இந்த மாதிரி சிகப்பு மிளகாய் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து இந்த மாவில் கலந்துடலாம். இது நல்லா கலந்து விட்டுடலாம். மாவு நல்லா கெட்டியாக இருக்குது, அதனால் இது கொஞ்சம் தண்ணியாக கலந்துக்கிறேன் நான். பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது மாவு. இப்படி ஊற்றுனீங்கன்னா பணியாரம் வந்து கல் மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி இதை ஓரளவுக்கு நல்லா லூஸாக கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கரைச்சிக்கலாம். இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பணியாரக்கல் அடுப்பில் வச்சுட்டு நம்ம பணியாரம் ஊற்றி எடுத்துடலாம். பணியாரக்கல் சூடானதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். முதல்ல வந்து காரம் போட்டு எடுத்துடலாம். முக்கால் இதுக்கு நீங்கள் மாவை ஆட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே வேகாமல் போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மாவு வந்து முக்கால் குழிக்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி 2 பக்கம் செவக்க விட்டு எடுத்துடணும். இது நார்மலாக எல்லோரும் பண்ணுறது தான், பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி. இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டு மறுபக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து கார சட்னியும் தேங்காய் சட்னியும் அரைச்சா நல்லாயிருக்கும், நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ 2 பக்கம் நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே போல் இனிப்பு பணியாரத்துக்கும் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதையும் 1/2 கல் அளவுக்கு நான் மாவு ஊற்றி
இதையும் 2 பக்கம் வேக வச்சு நல்லா செவந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் உங்கள் ரிப்ளையை சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ மறுபக்கம் திருப்பி விட்டுடலாம். ஃப்ளேம் வந்து லோலேயே தான் வச்சுக்கணும், இல்லைன்னா இனிப்பு பணியாரம்லாம் சீக்கிரமாக கரிஞ்ச மாதிரி ஆயிரும். அவ்வளோதான், எடுத்துடலாம். 2 பக்கமும் வெந்துருச்சு. ஹெல்த்தியான ஒரு சுவையான சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி. இதை சர்வ் பண்ணிடலாம், கார சட்னி கூடயும் தேங்காய் சட்னி கூடயும். நன்றி.